வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்குமே நல்லா சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இதோடைய தோலை மட்டும் நம்ம உரிச்சிடலாம். நமக்கு விருப்பமான வடிவத்தில் இதை ஒரு திக்காக நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன துண்டுகளாக கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நம்ம துண்டுகள் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது கிழங்கு உடஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம ஃப்ரை பண்ண பிறகு அது சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். பட் திக்காக இருந்தால் அந்த பீசஸ் முழுசாகவே இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நமக்கு கிழங்கு வறுத்த பிறகு சாப்பிட்றதுக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் நான். மிளகுத்தூள் நார்மலாக வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும், நல்லா காரசாரமாக வாசனையாக இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை தான் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கிழங்குல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். நம்ம மிளகுத்தூள் மிளகாத்தூள் ரெண்டுமே போடுறதுனால காரம் பார்த்துட்டு போடுங்க. எந்த அளவுக்கு கிழங்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு தோசை கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு தோசைக்கல்லில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கிழங்க ஒவ்வொன்றா போட்டு மிதமான தீயில வச்சு நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எண்ணெய் கிழங்கு உறிஞ்சினதும் இன்னும் கொஞ்சமாக நல்லா பரவலாக நம்ம எண்ணெய் விட்டு அப்பப்போ திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலருக்கு வரா மாதிரி நல்லா பொரித்து எடுக்கலாம். நல்லா வறுத்து எடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி வெறும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இந்த மாதிரி இல்லாமல் வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் தான் இருக்குது அப்படின்னா வெறுமனே குழம்பு மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கூட நீங்கள் பண்ணலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி மிதமான தீயில வச்சு 2 பக்கமும் நல்லா அழகாக கலர் மாறி வர வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா காரசாரமாக சூப்பராக தயாராகிடும். பார்க்குறதுக்கே உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த மசாலா. கிழங்கு நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லா சாதத்தோடையும் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.